தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 எக்ஸாம்க்கு கடைசி 30 நாட்கள் இருக்குங்க. மே 1ல இருந்து மே 30 வரைக்கும் கடைசி 30 நாட்கள் இருக்கு குரூப் 4 எக்ஸாம்க்கு. சரியா? ஜூன் மாசம்லாம் கணக்குல எடுத்துக்காதீங்க. மே 1 டு மே 30 நாள் மட்டும் தான் இருக்கு. இந்த 30 நாள் நீங்க என்ன செய்ய வேண்டும்? பக்காவான ரிவிஷன் ஷெட்யூல நான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நம்மளும் அந்த ரிவிஷன் சீரிஸை கொண்டு போக போறோம். கரெக்டா கவனிங்க. அதாவது நீங்க ஃபுல் டைமா இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், ஜாப் கோய்ஸா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், கடைசி வழி பாஸ் ஆவதற்கு கடைசி வழி இப்ப நான் சொல்ல போறேன். இந்த ஷெட்யூல் கரெக்டா கவனிங்க. 30 நாள் வெறித்தனமா ஓடுங்க. இது வரைக்கும் ஓடி இருப்பீங்களா? அதை விட ஒரு 50 மடங்கு வெறித்தனமா வேகமா ஓடுங்க. கண்டிப்பா அவசியம். எப்படியாவது இந்த வாட்டி எக்ஸாம் பாஸ் பண்ணி உள்ள போயிடுங்க. அவ்வளவுதான் நமக்கு. சரியா? எப்படி இந்த ரிவிஷன் சீரிஸை கொண்டு போறோம்னா, ரிவிஷன் சீரிஸ் பேர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், the GOAT ரிவிஷன் சீரிஸ். இந்த ரிவிஷன் சீரிஸ் பேர் வந்து the GOAT ரிவிஷன் சீரிஸ். இந்த ஸ்கெட்யூல் என்ன அப்படின்னா, மே 1ஆம் தேதியில இருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும், மே 1ல இருந்து மே 31 வரைக்கும் சராசரி சும்மா பட்டாசு மாதிரி வெடிக்கணும். சரியா? எப்படி இந்த ஸ்கெட்யூல் ரெடி பண்ணிருக்கோம்னா, மே 1 டு 15 அப்படிங்கிறது phase 1, மே 14 டு 31 அப்படிங்கிறது phase 2. சோ முதல் 15 நாள் வந்து phase 1, அடுத்த 15 நாள் வந்து phase 2. என்ன எப்படி சார், என்ன சார் ஸ்கெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்படியே பாப்போம் வாங்க. இங்க கவனிங்க. நான் சொல்றது கரெக்டா கவனிங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மே 1ஆம் தேதி பாலிட்டிங்க. இந்த ஸ்கெட்யூல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டிடுறேன். டவுன்லோட் பண்ணி போன்ல வச்சுக்கோங்க. சரியா? மே 1ஆம் தேதி பாலிட்டி, மே 3ஆம் தேதி. அதாவது எப்படி ஸ்கெட்யூல் போட்டுருக்கோம்னா, இந்த ரிவிஷன் சீரிஸ் இருக்குல்ல, இந்த 1ஆம் தேதி பாலிட்டி, 3ஆம் தேதி ஜாகிரபின்னு சொல்லிட்டு அந்தந்த தேதியில நம்ம சேனல்ல வீடியோ வந்துரும். ஒட்டுமொத்த பக்கான ரிவிஷன் வீடியோ வந்துரும். ஒரே ரிவிஷன் ஒரே செஷன்ல முடிக்க போறோம். சரியா? ஒரே செஷன்ல பாலிட்டி, ஒரே செஷன்ல ஜியோகிராஃபி, ஒரே செஷன்ல ஐஎன்எம், ஒரே செஷன்ல எக்கனாமிக்ஸ். அப்படியே ஆட் நம்பர்ஸ், அதாவது இந்த ஒற்றை எண்கள் இருக்குல்ல, அது ஆட் நம்பர்ஸ். 1ஆம் தேதி, 3ஆம் தேதி, 5ஆம் தேதி, 7ஆம் தேதி, 9ஆம் தேதி, 11ஆம் தேதி, 13ஆம் தேதி, 15ஆம் தேதி அப்படிங்கிற வரிசையில மொத்தம் ஜிஎஸ்ல 8 சப்ஜெக்ட் முடிக்க போறேன். கவனிங்க. மீதி 2 சப்ஜெக்ட் கேட்காதீங்க. கவனிங்க, நான் பின்னாடி வரேன். சரியா? 8 சப்ஜெக்ட் என்னன்னா, பாலிட்டி, ஜியோகிராஃபி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், யூனிட் 8, ஹிஸ்டரி, சயின்ஸ். ஏன் சார் ஒன்னோட்டு ஒரு நாள் கேட்டீங்க அப்படின்னா, வழக்கமா நம்ம ஒரு ரிவிஷன் போடுற பட்சத்துல நம்ம முன்னாடி எல்லாம் எப்படி ட்ரை பண்ணுவோம்னா, பார்ட் 1 சொல்லிட்டு போடுவோம். அதுல என்ன ஒரு சிக்கல் வந்துருதுன்னா, இப்ப நீங்க ரிவிஷன் வீடியோ இப்ப பாத்துறீங்க, இந்த ஷெட்யூல இப்ப நீங்க பாத்துறீங்க. நீங்க பார்ட் 1 போட்டா பாத்துருவீங்க. சரியா? ஆனா சப்போஸ் மே 5ஆம் தேதிக்கு அப்புறம் பாலிட்டி பார்ட் 1 அப்படிங்கிற வீடியோவை யாராவது பாக்குறாங்க அப்படின்னா, பார்ட் 2 எங்கன்னு தேடுவாங்க. அது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குன்னு சொன்னாலும் கூட அது பார்ப்பாங்களா என்ன கூட தெரியல. அப்ப பார்ட் 2 வீடியோ யாரும் பார்த்தாங்கன்னா பார்ட் 1 எங்க கேட்பாங்க, என்ன சார் எங்க சார்னு சொல்லிட்டு தேடிட்டே இருப்பாங்க. அதனால தான் நம்ம என்ன முடிவு செஞ்சிருக்கோம்னா, ஒரே செச் பாலிட்டி மே 1 பாலிட்டியே முடிஞ்சுது, அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருங்க. மே 3 ஜியோகிராஃபியே முடிஞ்சு, மே 5 ஐஎன்எம்ஏ முடிஞ்சு, மே 7 எக்கனாமிக்ஸே முடிஞ்சு, மே 9 யூனிட் 8 முடிஞ்சு, மே 11 யூனிட் 9 முடிஞ்சு, மே 13 ஹிஸ்டரியே முடிஞ்சு, மே 15ல வந்து முடியுது. பாத்தீங்களா? சயின்ஸோட முடியுது. சரியா? அந்த சயின்ஸை கூட வந்து ஒரே நாள்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கூட அப்படியே விட்டு கூட போடலான்னு இருக்கேன். சோ சயின்ஸ் வந்து கடைசி நாள்ல முடியுது. சரியா? ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான், அந்த ஒரே வீடியோல மொத்தமா முடிஞ்சிச்சு. பிளஸ் ஒரு வீடியோ வந்து எவ்வளவு நேரம் இருக்கும்னா, ஒரு 3 மணி நேரம், அதிகபட்சம் 3 மணி நேரம் இருக்கும். இப்ப பால்ட்ல கொஞ்சம் ஒரு 3 மணி நேரம், 3.25 மணி நேரம் இருக்கும். 3 hours ஃபிக்ஸட். 3 hours ரிவிஷன் முடிஞ்சது. சரியா? பால்ட்னா 6ல இருந்து 12th வரைக்கும் ஃபுல்லா முடிச்சு விட்டுருவேன். ஜியோகிராஃபினா 10th ஜியோகிராஃபி ஃபுல்லா முடிச்சு விட்டுருவேன். ஐஎன்எம்னா 8th 10th 12th ஃபுல்லா முடிச்சு விட்டுருவேன். எக்கனாமிக்ஸ்னா 10th 11th 12th ஃபுல்லா முடிச்சு விட்டுருவேன். யூனிட் 8 6ல இருந்து 12th பிளஸ் அவுட் சோர்ஸ் ஃபுல்லா முடிச்சு விட்டுருவேன். யூனிட் 9ங்கிறது 6ல இருந்து 12th பிளஸ் அவுட் சோர்ஸ் ஃபுல்லா முடிச்சு விட்டுருவேன். இல்ல யூனிட் 9 ரொம்ப ஈஸி. ஹிஸ்டரிங்கிறது 7th 11th, அதாவது 6th 7th 11th ஃபுல்லா முடிச்சு விட்டுருவேன். சயின்ஸ்ங்கிறது 10th ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல்லா முடிக்க போறோம். 8th 9th அடிஷனல் பாயிண்ட்ஸ் அமிலங்கள் காரங்க அதையும் சேர்த்து முடிச்சு விட்டுறோம். சரியா? சோ ஓகே, மொத்தம் 8 சப்ஜெக்ட் இப்ப முடியுதுங்க. சரியா? ஒரே வீடியோ தான். மே 1 இந்த தேதியில எல்லாம் வந்து இந்த ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருக்கீங்கன்னா, குழந்தைகளை வந்து எங்கடாவது இந்த ஆட் நம்பர்ஸ்ல வந்து ஏதாவது பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த தேதியில முடிச்சு விட்டுறோம். உங்களுக்கு அதாவது 3 hours, அதாவது 3 hoursனா இப்ப சில பேர் பார்க்க முடியல, ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் தான் பார்க்க முடியுது, ஒரு நாள் 2 மணி நேரம் தான் பார்க்க முடியுதுனால தான் கேப் விட்டுருக்கேன். 2ஆம் தேதி லீவ் பாருங்க. அதாவது 2ஆம் தேதி வீடியோ கிடைக்காது, 3ஆம் தேதி அடுத்த வீடியோ, 4ஆம் தேதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 hoursனா ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப். ஒரே நாள்ல பார்த்து முடிச்சீங்கன்னா சூப்பர். ஒரே நாள்ல பாக்குறதா பெஸ்ட். அப்புறம் அடுத்த நாள்ல நான் இன்னொரு பிளான் வச்சிருக்கேன். அது 2ஆம் தேதி 4ஆம் தேதி எல்லாம் ஃப்ரீயா இருக்கலாம் பிளான் வச்சிருக்கேன். ஒரே நாள்ல பாக்குறது பெஸ்ட். இல்லனா கூட ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா, ஜாப் கோய்ஸா இருந்தீங்கன்னா 1.5 மணி நேரம், அடுத்த நாள் 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், அடுத்த நாள் 1.5 மணி நேரம், ஜஸ்ட் முடிஞ்சுல. அப்படி என்ன? அப்ப இந்த மே 1, 3, 5, 15 வரைக்கும் கரெக்டா இந்த ஸ்கெட்யூல ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனல்ல கரெக்டா காலையில வீடியோ வந்து உட்கார்ந்துரும். ஒரு 10 to 11 வீடியோ வந்துரும். சரியா? அப்படியே காலையில இருந்து மதியம் கூட பார்த்து முடிச்சிருங்க. முடிஞ்சு அதிகபட்சம் நைட்டு கூட பார்த்து முடிச்சிருங்க. சரியா? ஃபுல் ரிவிஷன் பேக்கேஜ் யூடியூப்ல. சரியா?
சோ என்ன சார் இந்த மீதி இருக்க நாட்கள்ல என்ன சார் பண்ண 2ஆம் தேதி 4ஆம் தேதி அதுக்கு தான் இங்க வாங்க. தமிழ் நியூ புக் 6ல இருந்து 10 இருக்குல்ல, அதை நீங்க ஹோம் ஸ்டடி அத நீங்க படிச்சு முடிச்சிருங்க, ரிவிஷன் செஞ்சிருங்க. இப்போ நம்ம ஒரே கல்ல 2 மாங்க, அதாவது முதல் 15 நாள்ல ஜிஎஸ்ல 8 சப்ஜெக்ட் கொத்தா தூக்குறோமா, அந்த டைம்லயே நீங்க அந்த ரிவிஷன் வீடியோ 3 மணி நேரம் முடிஞ்சிட்டே வருதா, அப்படியே அதை டக்கு மைண்ட் செட் ஆயிட்டே வரீங்க, அப்படியே ரிவிஷன் பக்கமா மைண்ட்ல ஏறிடுது. சைமல்டேனியஸா நீங்க எதுக்கு வீட்ல டைம் வேஸ்ட் பண்ணணும், புரியுதா? அதான் ரிவிஷன் ஷெட்யூல்ங்கிறது. வீட்ல உங்களுக்கு நீங்களும் டைம், அதாவது நீங்களும் ஒரு ஸ்கெட்யூல போடணும்ல, அதை நானே கொடுக்குறேன் உங்களுக்கு. 6th to 10th தமிழ முடிச்சு விட்டுருங்க, ரிவிஷன் பண்ணி முடிச்சு விட்டுருங்க. 6th to 10th முடிஞ்சா 6th to 12th முடிச்சு விட்டுருங்க 15 நாள்ல, சரியா? இது தமிழ் நியூ புக்கை நீங்க வீட்ல படிச்சு முடிச்சிருங்க. சோ சைடுல நீங்க படிக்கிறீங்க, இங்க ஜிஎஸ் ரிவிஷன் அப்படியே சேர்ந்து அப்படியே 200க்கு ஒரு 170 கேள்வி முடியுது பாருங்க, முடியுது. அதுக்கப்புறம் சார் அடுத்து சார் மே 1 to 15 நாங்க தமிழ்ல முடிச்சுடுறோம் சார். அந்த மே 2ஆம் தேதி 4ஆம் தேதி 6ஆம் தேதி 8ஆம் தேதி 10ஆம் தேதி ஃப்ரீயா தானே சார் இருக்கு. ஏன் மே 1ஆம் தேதியே ஈவினிங் கூட பார்த்து முடிச்சீங்கன்னா ஈவினிங் நைட்டு ஃப்ரீ தானே, புரியுதா? அப்போ ஒரு 1.5 நாள் ஃப்ரீ தானே, 1.5 நாள் ஃப்ரீ தானே. அப்ப அந்த 1.5 சேர்த்து 6th 7th 8th 9th 10th படிச்சு முடிச்சல ரிவிஷன் வேகமா, சரியா? அதுக்கப்புறம் நானும் ரிவிஷன் செய்வேன் தமிழை பொறுத்த வரைக்கும். நான் வரேன் மே 15 முதல் 15 நாள்ல 170 கேள்வி உங்க கையில இருக்கணுங்க. முதல் 15 நாள்ல 170 கேள்வி இந்தாங்க வச்சுங்க, உங்க கையில இருக்கணும், அவ்வளவுதான், சரியா? அந்த தமிழ்ல நீங்க ஜிஎஸ் நான் அப்படியே சேர்ந்து முடிக்கணும் பாருங்க, சரியா? அடுத்து 16 to 31 நான் 15ஆம் தேதி 16ஆம் தேதி போல ஸ்கெட்யூல் வந்து டே வைஸ் சொல்றேன். இருந்தாலும் நமக்கு மிஞ்சி இருக்கிறதா மீதி இருக்கக்கூடிய 15 நாள்ல செய்ய போறோம். பிளஸ் இதோட சேர்த்து மார்க் எக்ஸாம் வைக்க போறேன், அதுல குறிப்பிடல மாடல் எக்ஸாம், அது நான் ஸ்கெட்யூல் அப்ப சொல்றேன், மே 15 அப்ப சொல்றேன், சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் கடைசி ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தமா முடிக்க போறேன், சரியா? மேத்ஸ்ல இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், இம்பார்ட்டன்ட் சம்ஸ், ஷார்ட் கட்ஸ் அதெல்லாம் மொத்தமா முடிப்போம். அது அடுத்த 15 நாள். இது வந்து அடுத்த 15 நாள் மே 16 to மே 31, சரியா? பழைய தமிழ் 500ன்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். அது 9th 8th சில விஷயம் போட வேண்டியது இருக்கு. அதை வந்து அடுத்த 15 நாள்ல முடிக்க போறேன். மற்ற சில விஷயங்கள் அதர்ஸ்னா என்ன, இந்த ஸ்கூல் புக்ல புக் பாயிண்ட்ஸ், ஏன்னா இதுல வந்து இப்ப ஸ்கூல் புக்ல பொறுத்த வரைக்கும் இந்த சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா, இந்த ஜிஎஸ் சப்ஜெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல திடீர்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், அது பாடத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது, ஆனா அது அந்த பாடத்துக்குள்ள இருக்கும், சரியா? அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதுல அடுத்த 15 நாள், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அடுத்த 15 நாள் இதோட. அப்ப லாஸ்ட் 15 நாள் ஒண்ணும் இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ், மேத்ஸ், மார்க் டெஸ்ட், இந்த மாதிரி சில விஷயங்கள், அப்புறம் அதர்ஸ், அப்புறம் இந்த தமிழ் 500 பழைய தமிழ் புத்தகம், அப்புறம் புக் பேக் இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி புக் பாக்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள், சரியா? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர், முடிஞ்சா? ஏன்னா சோ ஃபர்ஸ்ட் 15 நாள் மே 1 to மே 15, சரியா? இந்த 15 நாள்ல 170 கேள்வி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்த 30 கேள்வி அடுத்த 15 நாள்ல. ஜூன் மாசம் ஃபுல்லா ஃபுல் டெஸ்ட், மார்க் டெஸ்ட், மெகா ரிவிஷன், ஆல் சப்ஜெக்ட் ரிவிஷன், அப்படியே வரிசை அது இதுன்ட்டு, சரியா? எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி போற வரைக்கும் படிங்க, தப்பே இல்ல. எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி போற வரைக்கும் படிங்க, தப்பே இல்ல, சரியா? ரிவிஷன் மெகா ரிவிஷன், ரைட்டா? சோ இதுக்கு மேல என்னங்க வேணும்? பாஸ் ஆயிடுங்க. 8 மாசமா கத்திட்டு இருக்கேன். எப்ப போன வருஷம் ஜூன் மாசத்துல இருந்து இப்ப வரைக்கும் குரூப் 4 180 கத்திட்டே இருக்கேன். அது கடைசி 30 நாள் இப்பதான் வருது. பாஸ் பண்ணி விட்டுருங்க, தயவு செஞ்சு பாஸ் பண்ணி விட்டுருங்க, சரியா? நிறைய பேர் இப்படி சொல்றதை பாக்குறது உண்டு, நிறைய பேர் இப்படியும் சொல்றாங்க. அது என்னன்னா கமெண்ட் செக்ஷன்ல அங்கங்க அதுவும் ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணவங்க இப்படி சொல்றாங்க. அது என்னன்னா, சார் ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்றவங்க ஃப்ரெஷர்ஸ் இருந்தா கூட ஓகேன்னு விட்டுலாம், சரியா? ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் இந்த எக்ஸாம் எழுதுறேன் சார், பாஸ் ஆறோனா ஃபெயில் ஆறோனா சார், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எழுதுறேன் சார். இது என்ன பேச்சு? எனக்கு மன உளைச்சல் ஆகுது, என்ன டிப்ரெஷன் ஆக்கிட்டீங்க. நோ, பேசாதீங்க, என்ன டிப்ரெஷன் ஆக்கிட்டீங்க. ஏங்க ஒரு வருஷம் 2 வருஷம் படிச்சுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு போய் எழுதுறீங்க. பாஸ் ஆகணுங்க, இந்த வருஷம் பாஸ் ஆகணுங்க, எல்லாரும் எழுதாதீங்க. என்ன பேச்சு? ஃப்ரெஷர்ஸ் நான் சொல்ல, ஃப்ரெஷர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், சரியா? அதுல மாட்டக்கத்து இல்ல. 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் படிச்சவங்க எதுவும் சொல்ல, அவங்களும் படிச்சு மூச்சை போடணும்னு வச்சுங்களேன். இந்த ஒரு வருஷம் படிக்கவங்களா எப்படி சொல்ல முடியுது? நான் எழுதி பார்க்கறேன் சார், பாஸோ ஃபெயிலோ சார், நிம்மதியா எழுதி பார்த்தா நிம்மதி இருக்கு சார். உங்க கிளாஸை பார்த்து என்ன அப்படி இல்ல, கிளாஸை பார்த்தா இது பாஸ், அவ்வளவுதான். பாஸ் ஆனாதான் கிளாஸை பார்க்கணும், படிச்சா பாஸ் ஆகணும். என்ன பேச்சு இது? மன உளைச்சல் ஆயிட்டாங்க. எனக்கு மன வருத்தம்ப்பா, அப்பா எனக்கு மன வருத்தம் ஆக்கிட்டீங்க நீங்க. நீங்க என்ன கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் பாஸ் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு போடுங்க. என்ன பேச்சு? எக்ஸ்பீரியன்ஸ் ஆவேன், சும்மா போட்டு பார்க்கறேன், சும்மா எழுதி பார்க்கறேன். இல்ல என்ன இது ஒரு அட்டெம்ப்ட்? என்ன எம்பிபிஎஸ் 5 வருஷம் எழுதிட்டே இருக்க போறீங்களா? எம்பிபிஎஸ் 5 வருஷம் முடிச்சு வந்துட்டு இருக்கா, நீங்க என்ன எழுதிட்டே இருப்பீங்களா எக்ஸாம? ஒரு அட்டெம்ப்ட் கொத்தா தூக்கி உள்ள போனோம், தட்ஸ் இட், சரியா? என்னங்க உங்களுக்கு மினிமம் பாசிபிலிட்டி என்னங்க? மினிமம் பாசிபிலிட்டி சார், மினிமம் பாசிபிலிட்டி என்ன சார்? மினிமம் பாசிபிலிட்டி என்ன சார்? நான் சொல்றேன் சார், மினிமம் பாசிபிலிட்டி சார். என்ன உங்களுக்கு சார்,
என்னால 180 கீழே வேற எப்படி சார் பாசிபிலிட்டியில் எடுக்க முடியும் அப்படின்னா அது வழியை சொல்றேன் வாங்க. பிராக்டிக்கலா உங்களுக்கு ஒன்று சொல்லணும்ல. ஜிஎஸ் 75 கேள்வியா இல்ல 50 கேள்வி பிராக்டிக்கலா யோசிச்சா முடியுதா? என்னால 50 கேள்வி அடிச்சிட முடியும். ஓ என்ன இந்த 50 கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சது, 50 கேள்வி தெரிஞ்சது அடிச்சிங்களா? மேத்ஸ் 25, நான் சொல்றேன் 25 மினிமம் 20 அடிங்க. 20 முடியும்ல? முடியும்ல? தமிழ் 100 90 அடிச்சலாம்ல. பழைய தமிழ் புத்தகம் அங்கங்க 2-3 கேள்வி போயிடும். இங்க புதுசுல 2-3 கேள்வி போடா 90 கையில 90 இருக்கலாம்ல. இதெல்லாம் முடிஞ்சது தானே, பாசிபிலிட்டி தானே, பிராக்டிக்கல் தானே. பிராக்டிக்கலா தானே பேசுறேன். என்ன கூட்டினா எவ்வளவு வருது? 160 வருதா? 110 160 வருதா? 200க்கு எவ்வளவு எடுத்தா நமக்கு நல்ல ரேங்க் நல்ல போஸ்டிங் அப்படிலாம் கிடைக்கும்? அதான் பாஸ்னு அர்த்தம். ஒரு 175 180 சொல்லிட்டே இருக்கேனா? 180 சொல்லிட்டே இருக்கேனா? 160 எடுத்துறீங்களா? 40 கேள்வி தெரியலையா? 40 கேள்வி விட்டுட்டீங்களா? இப்ப 40 கேள்வி நீங்க ஃப்ளூ கிளாஸா கூட 10 கேள்வி கட் ஆகாது. நான் வந்து இது பத்தி சொல்லல, எல்லாமே தெரியணும் சொல்றேன். பிராக்டிகலா பேசணும்னு சொல்றீங்களா, அதுக்காக சொல்றேன். சும்மா குட்டாம்போக்குல வச்சா 10 அடிக்காது, 10 கிடைக்காது. ABCD 10 கிடைக்காது. சோ 10 அடிச்சிங்களா? 170 வந்துச்சா? 170 வந்துச்சா? 10 அடிச்சீங்கன்னா இன்னும் 30 கேள்வி இருக்கா? 30 கேள்வி இருக்கா? ஆப்ஷன் மெத்தடு இது இருக்காதே. இது இருக்குமே. இப்படி இருந்தா அப்படி இருக்காதே. நானே நிறைய சொல்லியிருக்கேன். நானே நிறைய ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன். படிக்காத கேள்வி எப்படி அடிப்பேன் நானே போட்டிருக்கேன். இப்படி அடிங்க அப்படி அடிங்க இப்படி அடிங்க அப்படி அடிங்கன்னு ஆப்ஷன் மெத்தடு. அதுல சும்மா ஒரு 6 7 8 கேள்வி அடிச்சா அப்படியே ஆல்ரெடி 170 இருக்கீங்க. ஃப்ளூக்ல ஒரு 10 விழுந்திருக்கு, மீதி 30 ஃப்ளூக்ல விழுல. அது ஏன் ஃப்ளூக்ல அடிக்கணும்? ஏதாவது ஒண்ணு இப்படி அப்படி இப்படி அப்படி அதுல ஒரு 10 180. தட்ஸ் ஆல். சரியா? இது மினிமம் பாசிபிலிட்டி. 50 கேள்வி தான் தெரியுதுங்கிற பட்சத்தில் 25 கேள்வி உங்களுக்கு தெரியாம போட்டுங்க. சயின்ஸ்ல 4 கேள்வி தெரியாம போட்டுங்க. அப்படி போனா கூட 160 + 20 எடுத்தே ஆகணும். சரியா? சோ என்ன சார், என்ன நிறைய பேர் சொல்றாங்க, என்ன சார் 180 ஏதாவது பேசிட்டே இருக்கீங்க 180 பிராக்டிகலா பேசுங்கிறாங்களா? பிராக்டிகலா பேசிட்டேன்ப்பா. எப்பா பிராக்டிகலா பேசிட்டேன். சரியா? நீங்க பாஸ் பண்ணி விட்டுருங்க இந்த வருஷம். ஏங்க நீங்க மேல கத்த முடியாதுங்க. ரிவிஷன் தாங்க, அவ்வளவுதாங்க. சரியா? டைரக்டா ரிவிஷனுக்கு வந்துடுறேன். நோ மோட்டிவேஷன். 30 நாள் ஃபுல்லா பரபரன்னு ஓடுங்க. அவ்வளவுதாங்க. பரபரன்னு ஓடுங்க 30 நாள். தட்ஸ் இட்ங்க. சரியா? மே 1 பரபரன்னு ஓடும். எனக்கு நிறைய வேலைகள், அதாவது இது ஃபுல்லா போடுறதுக்கு பெரியது நான் விடுங்க, நான் பாத்துக்கிறேன். சரியா? பாஸ் ஆகணும் நீங்க, அவ்வளவுதான் மேட்ரு. 180 சொன்னது நடக்கணும். எக்ஸாம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் சார் முடிச்சு விட்டேன் சார், சொன்ன மாதிரி செஞ்சு விட்டேன் சார். சொன்னீங்களே சார் 180 ஜூன் 9 அன்னைக்கு சாயங்காலம் எனக்கு மெசேஜ் பண்ணணும். மெசேஜ் எங்க அங்கங்க கமெண்ட். சரியா? சார் சொன்னீங்களா சார், 2 கேள்வி எக்ஸ்ட்ரா அடிச்சு விட்டேன் சார், 182 சார். ஓஎம்ஆர்ல கரெக்டாக போட்டு விட்டேன் சார். நான்சிக்கு வந்தோன்னு செக் பண்ணி விட்டுருவேன் சார். செக் பண்ணிட்டா ஒரு 2 கேள்வி தப்பா கூட 180 சார், நீங்க சொன்ன மார்க் வந்துருச்சு சார். அவ்வளவுதான் சார். அப்படி அசால்ட்டு. சரியா? பயம் இல்லை தூக்கி எறிங்க அங்கிட்டு, இல்லை போய் தூக்கி குப்பத்தூர்ல போடுங்க. சும்மா அப்படியே பயம் இதாகும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் எழுத மாதிரி எழுதுங்க. ஆனா 180 எய்ம் பண்ணுங்க. சரியா? என்ன சும்மா நார்மல் டெஸ்ட் மாதிரி எழுதுங்க. ஆனா எழுதுறத சரியா அடிச்சிடணும் அப்படின்னு போய் எழுதுங்க. சரியா? மற்றபடி என்ன பயம் அங்க போய் நிக்கிறது, அந்த ஆல் டிக்கெட் கொடுக்கறது, அதெல்லாம் என்ன பயமா? கேட்பாங்க, இந்தாங்க ஆல் டிக்கெட், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு எங்க உட்காரணும், எந்த பெஞ்சில் உட்காரணும், இந்த பெஞ்சா, அவ்வளோதான் உட்காந்துட்டோம். பக்கத்தில் அப்படியே அங்கங்க இருப்பாங்களா, அங்கெல்லாம் சரி ஓகே எல்லாம் நல்லா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கணும். பேப்பர் வருமா? பேப்பர் வந்து வைக்கிறப்ப பயப்படக்கூடாது. ஐயோ சீக்கிரம் கொடுங்க, 180 அடிக்கணும். நான் பேப்பரை கொடுங்க, இன்விஜிலேட்டரை கொடுங்க, வா அப்படி பேப்பர் வான்னு சொல்லணும். வந்துருமா பேப்பரு? ஓகே ரைட். தமிழ் 100 ஒய்மார் டக் நாட்டி 3 மணி நேரம் முடிஞ்சு. சரியா? 175 188 கொஸ்டின் கரெக்ட்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு 4-5 கொஸ்டின் வந்து 180 மேல. சரியா? இல்லை 185 கூட கரெக்ட் ஆகும். இதுக்கு மேல என்னங்க சொல்லணும்? மே 1 மீட் பண்ணுவோம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? இவ்வளவுதான். ஸோ நம்பிக்கையோட இருங்க, கண்டிப்பா சக்சஸ் நமக்கு இருக்கு. அதனால வந்து பயப்படாதீங்க. கண்டிப்பா ரிவிஷன் 30 நாள் வெறித்தனமா ஓடுங்க. அது மட்டும் தான் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.